குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/12/2025 மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:25க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 11:41 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 6:25 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று மாலை 2:56 வரை ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 11:41 வரை பத்திரை, பின்பு இரவு 11:33 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:24 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:25 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவதால் வினைகள் தீரும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று வழிபடுங்கள். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வண்டி பழுதுகளை சரி செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள், கண் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:49 முதல் 3:30 வரை மேஷ லக்னம், 3:31 முதல் 5:24 வரை ரிஷப லக்னம், மாலை 5:25 முதல் இரவு 7:30 வரை மிதுன லக்னம், 7:31 முதல் 9:41 வரை கடக லக்னம், இரவு 9:42 முதல் 11:47 வரை சிம்ம லக்னம், 11:48 முதல் 1:47 வரை கன்னி லக்னம், 1:48 முதல் காலை 3:47 வரை துலாம் லக்னம், 3:48 முதல் 5:52 வரை விருச்சக லக்னம், 5:58 முதல் 8:07 வரை தனுசு லக்னம், காலை 8:08 முதல் 10:13 வரை மகர லக்னம், 10:14 முதல் 12:07 வரை மதியம் கும்ப லக்னம், மதியம் 12:08 முதல் 1:48 வரை மீன லக்னம்,
12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். அதிலும் விநாயக பெருமானுக்கு உகந்த திதி சதுர்த்தி திதி. பிள்ளையார் வழிபாடு மிக சிறந்தது. புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. யார் ஒருவர் புதன் பகவானை முறையாக வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி, நல்ல கலைத்திறன் மேன்மை, நல்ல ஞானம், மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, உயர்ந்த போக்கு உருவாகும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அந்த ஹோரையிலும் சொல்லலாம் அல்லது அதிகாலை பொழுது சொல்வது விசேஷம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதன் தந்தருள்வாய் பன்னொழியானே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு, நீங்களாகவே இன்வால்மெண்ட் ஆகி ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுவீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அதிக கவனம் இருக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. சிந்தனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத சிந்தனைகள் மறையும். தேவைக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியிடங்கள்லையோ பொது இடங்கள்லையோ உங்களுடைய கால்நடைகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. இல்லைனா தேவையில்லாமல் அபராதங்கள் வரலாம் கால்நடைகள் முகாந்திரமாக. அதே போல் கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்துடனும் இருந்துக்கிறது நல்லது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானை குரு பகவான் 6ஆம் பார்வையாக 6ஆம் இடமாக விழுகிறது. குரு பகவான் வக்ர நிலையில் மிதுனமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகம் கிடைக்குங்க. என்ன வேலை செய்தாலும் அதில் உங்களுடைய பங்கு பெருமளவு, அதோட பெற்றோர்களுடைய ஆதரவும் அதிக அளவு. திடீர்னு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை மிக தாராளமாக எடுப்பீங்க. தடைகளோ தாமதங்களோ இருக்காது. வியாபாரத்தை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லலான்ற எண்ணங்கள் இருக்கும். சதுர்த்தி தினம்ங்கிறதுனால பிள்ளையார வழிபடுங்க. கேத்து பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரலாங்க. அந்த செலவுகளை உங்களால் பார்த்துக்க முடியும். இருந்தாலும் விரயமாகாதபடி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேஷராசி அன்பர்கள் எதை பற்றியும் அதிகமாக குழப்பிக்க வேண்டாங்க. கவலையே இல்லாமல் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. இறை பிரார்த்தனை தான் ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்கலாம். காலேஜ் மற்றும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். சிந்தனைகளில் ஒரு பயமும் இருக்குங்க. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்களுக்கு சின்ன நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், மன கவலைகள் இருப்பது போல தோன்றும். எதையுமே பெரிதாக எண்ணி பயப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும்னு இருங்க. வேறு இடங்களுக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, நமக்கு ஏற்ற மாதிரி இடம் அமையுமா அப்படிங்கிற ஒரு மனசில் அதிகமான ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் இறைவனுடைய செயல்னு நம்புங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்றதை எண்ணி வழிபடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. உங்களை பற்றி யாருமே தவறாக பேச மாட்டாங்க. உங்களோட வேலை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். உங்களுடைய நல்ல விஷயங்கள், கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க.
எல்லோரையுமே அனுசரித்து போகிறதுனால அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களால் ஏற்பட போகுது. மேஷராசி அன்பர்களே, மூத்த அதிகாரிகளிடத்திலையும் சரி உங்களுக்கு நல்ல பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் கணவன் மனைவி நல்ல அனுசரித்து போகக்கூடிய போக்கு இருக்குது. ஒருவருக்குள்ள ஒருவர் ஒற்றுமையாக இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. உறவுகளால் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுங்க. கடன் பற்றிய எண்ணங்கள் பய உணர்வுகள் தீர்வதற்கு இந்த நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர் புதன் பகவானையும் வழிபடலாம். பெருமாள் வழிபாடு அநேக பலனை ஏற்படுத்துங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுங்கள். இது பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணர். புதன் பகவான் உங்களுக்கு 3க்கு 6க்கு இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய கடன் தீர வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் தொல்லைகள் அடங்குங்க. வியாபாரத்தில் யாராவது ரொம்ப காம்படிஷனாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நல்ல அனுகூலம் ஏற்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரங்களில் ஸ்ரத்தையாக இருக்கும். மற்றவங்களுக்கு வேலை நடக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் நல்ல வருமானம் இருக்கும். மக்கள் வருகை அதிகரிக்கலாம். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்குங்க. மற்றவர்களுடைய எண்ணத்தை நீங்கள் முறியடிக்கப் போகிறீர்கள். போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சூது செய்பவர்களிடத்தில் உங்களுடைய சவால்களை வைத்து அதிலிருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் தாராளமாக இருக்குது. பெருந்தன்மையான செயல்கள் அதிகமாக செய்வீங்க. தற்பெருமை குணங்களை தவிடு பொடியாக்குங்கள். உங்களால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். அது உங்களுடைய செயலுக்கு சில நேரம் பாதகத்தை கொடுத்துவிடும். மேஷராசி என்பர்கள், எல்லாம் நான் தான் பார்க்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் எனும் எண்ணங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும். இந்த நாள் சுப செய்திகள் உங்களை நாடி வரப்போகுதுங்க. வெளியூர்களிலோ வெளியிடங்களில் இருந்தோ குடும்பத்திலிருந்து கூட குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரலாம். திருமண முயற்சிக்காக முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ரொம்ப லக்கி டேவாக இருக்குங்க இந்த நிறம். புதன் பகவானுக்குண்டான நிறமே பச்சை தான். ஆக பச்சை நிற கைக்குட்டையாவது அல்லது உங்களுடைய ஆடைகளாக கூட நீங்கள் அணிந்து கொள்வது விசேஷம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையுங்க. இனம் புரியாத குழப்பத்திலிருந்து வெளிவருவீங்க. என்ன காரியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் உண்டாக போகுதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடிய போக்கு, தேர்வுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல உற்சாகமும் கெட்டிக்காரத்தனத்தோடு இருக்க பார்ப்பீங்க. உங்களுடைய தந்தை வழியில் சில உபாயங்கள் கிடைக்கலாம். தந்தை முழுமையாக உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். அது ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வத்தினுடைய துணையும் இருக்குங்க. நம்பி இந்த நாளை தொடங்குங்க. எல்லாம் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான லைஃப்பும் நல்ல பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டேவாக இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். உறவுகளுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மனைவி வழி உறவுகள்னாலேயோ கணவன் வழி உறவுகள்னாலேயோ உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு பொறுப்புகளை ஏற்றுக்குவீங்க. குடும்ப விஷயங்கள்லையும் சரி அல்லது சுப விசேஷங்கள் சுபகாரிய சம்பந்தமான செயல்களுக்கு உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுனால பலனும் உங்களுக்கு உண்டு. நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்குங்க. ரொம்ப டேலண்டாக இருப்பீங்க. ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டில் வரக்கூடிய அகாடமிக் இயரில் நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறைக்குண்டான ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ளே வளரும். சில விஷயங்களை முன்கூட்டியே கற்றுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணுவீங்க. நினச்சபடி உங்களுடைய சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் அக்கம் பக்கம் நபர்களோட அளவாக பழகிறது நல்லது.
உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி அதிகமாக பேசாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிந்த சில விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்தலாம். அதிலும் ரொம்ப பேசாமல் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரகசியமான விஷயங்களை உங்களோட வச்சுக்கிறது நல்லதுங்க. 3வது நபருடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் வராதபடி பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் இடத்துல அன்பாக இருக்கணும். அவங்களுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை ரொம்ப திருப்திகரமாக முடிப்பீங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், சில வேலை தாமதமாகி இருக்கும். நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேற போகுது. இதில் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்க போகிறீங்க. உங்களை புரிஞ்சிக்காமல் தள்ளி போயிருப்பாங்க இல்லையா, விலகி போய் இருக்கக்கூடிய நபர்கள்லாம், அவங்க உங்களை குணம் அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சு அவங்களாகவே வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் இருக்கும். எதையுமே புரியாமல் செய்யும் பொழுது குழப்பந்தாங்க அதிகமாக இருக்கும். காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நுணுக்கங்கள் டெக்னிக்கல்ஸ்லாம் புரிஞ்சு செய்யும் பொழுது வருமானமும் பெருகும், மக்களுடைய வருகை அதிகரிக்கும், வியாபாரம் கலைக்கட்டும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தாங்க சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பேசிய சில காரியத்தை சாதிப்பீங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தம்பதியர்களுக்கு புரிதலும் நல்ல அந்யுன்யம் இருக்கும். வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ ஈகோன்ற எண்ணங்கள் இருக்காதுங்க. ஒரு சில நேரம் சண்டையிட்டாலும் கூட மறுநேரம் சேர்ந்து விடுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதிய நல் வாய்ப்புகள்லாம் அமையும். கைக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பாராட்டு மழை பொழியக்கூடும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம், பங்கு சந்தை தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான சில அறிவுரைகள்லாம் கிடைக்கும். ஆலோசனைகள் வரும். அடக வச்ச பொருளை மீட்டெடுக்கணும்னு நினைப்பீங்க. சொந்தமாக இடம் வீடு மனை நிலம் அமையறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இறை பிரார்த்தனை செய்வீங்க. தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. உடல்நலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேகபலம் தெய்வ பலம் கூடும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான டேவாகும். பிளெஸ்ஸிங்கான டேவாக அமைய போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க. நிச்சயம் இந்த நாள் எல்லா விதமான விஷயங்களும் பாசிபிளாக நடக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3ங்க. இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு லக்கியான கலர். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாகவே இருக்க போகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். புதிய உணவுகளை சாப்பிடணுன்ற எதிர்பார்ப்பு உண்டாக்குங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். கடன்லேருந்து வெளிவரத்துக்கான சூழ்நிலை இருக்கும். மற்றவங்களை யாரையும் அதிகமாக நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளில் மட்டும் ஈடுபடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் டே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு நினச்ச வேலைகளை உடனுக்குடன் முடிக்க போகிறீங்க. நேற்று முடிக்க முடியாமல் பெண்டிங்கில் இருக்கும் சில வேலைகள்லாம், அதை சீக்கிரமாக நடத்தணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. மற்றவங்க மறந்து போயிருந்தா கூட அதை நீங்கள் நினைவுபடுத்துவீங்க. என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு ரொம்ப அழகாக திட்டமிட்டிருப்பீங்க. அந்த காரியத்தை எதையுமே விடுபடாமல் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதுக்கு மேலே பன்மடங்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியோட வேலைகள்லாம் நடத்துவீங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். எல்லாம் தனக்கு தெரியும்னு இருக்காதீங்க. தான் என்கிற எண்ணங்களை வைக்கக்கூடாது. உங்களுடைய அறிவு, திறன், ஆற்றல் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஞானம் பெற்றவங்க மிதுன ராசிக்காரங்க. யானைக்கும் அடி சறுக்கும் இல்லையா, அந்த யானைக்கு அடி சறுக்கும்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. நேரம் காலம் உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் உங்ககிட்ட வராதுங்க. ஒரு சில நேரங்களில் கிரகங்கள் மாறும் பொழுதோ, கிரக பார்வை உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுதோ, சப்போர்ட்டாக இல்லாத போது அப்போ தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தேடி வரும். ஆக எப்பவுமே நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பப்போ நிறங்கள் எப்படி மாறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையும் மாறிக்கிட்டு தாங்க இருக்கும். எதையுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். அமைதியாக இருங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் பணத்தை செலுத்தணும்னு நினைப்பீங்க. அந்த பணம் சரியான விஷயங்களுக்கு தான் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. யாருக்கும்
ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. வண்டிக்காகவோ மற்றவங்களுடைய வீட்டுக்காகவோ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு யாரும் பொறுப்பேற்காதீங்க. இப்படி சின்ன சின்ன சிக்கல்களில் நீங்கள் சிக்க வேண்டியிருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தடங்களாக தாங்க போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த சதுர்த்தி நாள் என்கிறதுனால பிள்ளையாரை வழிபடுங்க. மகா கணபதி தான் கேது பகவானுடைய தோஷத்தை போக்கக்கூடியவர். கேது பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடத்தை போக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு. ஆக அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சரணாகதி அடைங்க, பக்தி செலுத்துங்க. முடிந்தால் இயலாதவர்கள் ஒருவருக்காவது காலையில் உணவு கொடுங்க, இல்லைனா மத்தியானம் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலோடு சேர்த்து உணவு கொடுக்கணும். அது எந்த நேரத்தில் எப்போ உணவு கொடுத்தாலும் சரி, தான தர்மத்தை எதிர்பார்க்காம செய்யணும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னது மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பலனை எதிர்பார்த்து எந்த வேலையிலும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு சிறப்பாக ஒரு விசேஷமாக இருக்காது. செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதில் செஞ்சால் எப்படி பாதிப்பு வரும், செய்யாமல் விட்டால் எது நல்லது, சரி தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். மாணவ மாணவிகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் சரி, படிக்கிறது அவ்வளவா ஞாபகத்தில் இருக்காதுங்க. எக்ஸாமில் கூட நிறைய மறந்து போயிடுவீங்க. நீங்கள் ஹைக்ரீவர் வழிபாடு பண்ணணும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடணும். உணவில் வெண்டைக்காய், பாதம் பருப்பு, நிறைய நல்ல உணவுகள், சாத்வீகமான எளிமையான உணவுகள் எடுத்துக்கணும். காரம் மசாலா சம்பந்தமான எண்ணெய் வகை பலகாரங்களை தவிர்க்கணும். வயிறு சம்பந்தமான உபாதிகள் ஒரு சிலருக்கு வரலாம். சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் சரி, ஒரு விதமான குழப்பம் இருக்கும், இனம் புரியாத சங்கடங்கள் இருக்கும். எதுக்காக ஏன் இப்படி நடக்குதுன்னே உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் போடுற கணக்கு வேற, நடக்கக்கூடிய விஷயம் வேற. ஆக எப்பொழுதுமே நீங்கள் போட்ட கணக்கு தப்பாது. ஆனால் இந்த நாள் தப்பி தான் இருக்கும், தப்பாக தான் மாறும். சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால எதையுமே உங்களால் டிசைட் பண்ண முடியாதுங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதிகாரமோ மற்றவங்களை உதாசீனப்படுத்துகிறதோ, கேலி கிண்டல் செய்கிறதோ, மற்றவங்களை குறை சொல்கிறதோ இருக்கக்கூடாது. உங்கள் மனசுக்கு எது சரி நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யுங்க. மெடிடேஷன் அதில் நிறைய பண்ணுங்க. யோகா தெரிஞ்சவங்க யோகாசனம் பண்ணலாம். இறைவனுடைய நாம ஜபத்தை பாராயணம் பண்ணலாம். ஓம் நமோ நாராயணா, ஹரே ராம் என்று சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்று இந்த கிருஷ்ண மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான். ஆக புதன்கிழமைங்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுடைய மனக்கவலை, பணக்கவலை, பண கஷ்டங்கள், வீண் விரைய செலவுகள், வியாபாரங்கள் இருக்கக்கூடிய சரிவு நிலைகள் எல்லாமே சரியாயிடுங்க. நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. அதுக்கான ஞானம் கிடைக்கும், நல்ல அறிவு உண்டாகும். நவகிரகத்தை வழிபடுங்க. புதன் பகவானுக்கு உண்டான தானியமான பச்சை பயிரை இந்த நாள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிர் தானமாகவும் கொடுங்க. இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயக பெருமான் கோவிலுக்கு பச்சை பயிரில் கொழுக்கட்டை செய்து தானம் பண்ணலாம், சுண்டல் செய்து தானம் பண்ணலாம். இதனால் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தாக்கங்கள்லாம் குறைஞ்சி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறங்க. நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். செய்யக்கூடிய வேலைகளில் புரிதல் இருக்கணும். எல்லாம் தனக்கு தெரியுன்ற எண்ணத்தில் இருக்காதீங்க, அது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திடும், கவனம் வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய ட்ரை பண்ணுவீங்க. முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் வருங்க, ஆதரவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாதபடி பார்த்துக்கோங்க. உங்கள் மேலே எந்த அவப்பெயரோ கெட்ட பெயரோ வராதபடி கவனமாக இருக்கிறது சிறப்பு. வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவா, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையட்டோன்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமான விஷயங்களில் பொறுமையும் நிதானமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, அதிலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால நிதானம் என்பது ரொம்ப அவசியம். நினச்ச மாதிரி நினச்ச வேலைகள்லாம் இந்த நாள் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது, தாமதமாகத்தான் இருக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிற நீங்களே மனதளவில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பேசக்கூடிய விஷயங்கள்லேயும் சில தடுமாற்றம் இருக்கலாம்.
யதார்த்தமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட உங்களுக்கு ஒரு நிதானமற்ற ஒரு தன்மை ஏற்படுங்க. மனக்கவலைகள்லேருந்து வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செஞ்சால் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வழிபடுங்க. அதிலும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே விசேஷங்க. ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய எனும் இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாண்டிங் பண்ணலாம். 108 முறை ஒரு மாலைன்னு சொல்லுவாங்க. 108 தடவை சொல்கிறதுனால உங்களுக்கு மனசுலையும் தெளிவு இருக்கும், செய்யக்கூடிய வேலைகள்லையும் பிரச்சனை வராது, உங்களுக்குள்ள ஒரு பக்குவப்படக்கூடிய குணம் வரும். கடன் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கடகராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானோடு சுக்கிரன் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. ருணரோக சத்ருஸ்தானம். அந்த 6ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம், ஒரு சூடான விவாதங்கள், ஆர்குமெண்ட் வரலாம். இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அமைதியாக மௌனமாக இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. பேசி யாரையும் ஜெயிக்க முடியாது. பேசினா உங்களுக்கு மீது தான் ஒரு குறை வரும், நீங்கள் தான் சரியில்லை அப்படின்வாங்க. ஆக யாரிடத்திலும் நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மாணவர்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்குமே சரி, ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். வயசில் மூத்தவங்க கிட்ட ஒரு ரெஸ்பெக்டாக பேசணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு நல்ல ஒபே பண்ணணும். அவங்களுடைய மனசை கஷ்டப்படாதபடி பார்த்துக்கோங்க. வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவுக்காக, அவர்களுடைய வார்த்தைக்காக காத்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சி தோல்வியில் தாங்க முடியும். நிறைய ட்ரை பண்ணுவீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல கூட உங்களுக்கு தேவையான பணம் சம்பந்தமான சில விஷயங்கள் வெளிப்படலாம். அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு சாதகமற்ற நிலை தான் இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி மிகச்சரியாக 6ஆம் இடத்துல இருக்கிறார். உடன் பிறந்தவங்களால் சில செலவுகள் வரலாம். அதிலும் இளைய சகோதர சகோதரி, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் கிட்ட இருந்து ஆதரவற்ற நிலை தான் இருக்கும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டா வீண் பிரச்சனைகள் தான் இருக்கும். உங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வெளியூர் தொடர்பான வேலைக்காக செல்கிற கூடிய நபர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். எதையுமே புலப்படாது, எதை செய்ய போகிறோம், எதை விடணும் அப்படிங்கிறதே இருக்காது. தடுமாற்றம் அதிகமாக இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட தோல்வியில் தான் முடியும். அதுக்காக தோல்வியாக இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் தான். இன்னும் ஒரு 2-2.25 நாட்கள் எல்லாமே சரியாயிடும். இந்த நாள் புதன்கிழமையில தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசு சரியாகிடும். குடும்பம் நினச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நினச்சி நிறைய கஷ்டப்படுவீங்க. யாருக்கு ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற அமைப்பு உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். மனக்கட்டுப்பாடு இருக்கணும். சுறுசுறுப்பற்ற தன்மையினால் சோர்வாக இருப்பீங்க. உடல் வலி இருக்கும், மனசில் அசதி இருக்கும், ஒரு கவலை மாதிரி இருக்கீங்க. முகத்திலேயே ஒரு தோற்றம் இருக்காது. தோற்ற பொதிவெல்லாம் இழந்திருக்கிற மாதிரி இருக்கும். எதை கண்டும் அஞ்சாதவர்கள் தான் கடகராசி என்பர்கள். உங்களை பற்றி மற்றவங்க புரிஞ்சிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான நேரம் காலம் வரும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். யாரிடத்திலும் உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் பெருசாக வெளிப்படுத்த வேண்டாம். ரகசியத்தை காப்பது நல்லது. நிதானமாக முடிவெடுங்க. வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மற்றவங்களோட அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க. வேலைக்காக வெளியூர் போகிறவங்களுக்கு ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கும். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் உங்களை பற்றி அதிகமாக விளக்கம் கொடுக்காதீங்க. எதையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சில நேரம் நெருக்கடிகள் வரலாம். கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் மனசில் உங்களுக்கு அதிகமான பாரம், வலி ஏற்படும். இறை வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, விளக்கு போடுறது, இந்த நாளுக்கான தானியமான பச்சை பயிரை உணவில் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இருக்கணுங்க. அதிகமாக தனக்கு தெரியும்னு எதையும் வெளிப்படுத்தாதீங்க. ரகசியம் காப்பது நல்லது. தன்னடக்கம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில காரியம் திட்டமிட்டு இருந்தா கூட அதுபடி நடக்காது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒரு பக்கம் நடக்கும். அது பாட்டுக்கிட்டு ஒன்று நடக்கும். ஆக எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேசுகிறத குறைச்சிக்கணும்.
மௌனமாக இருங்க, மௌன விரதத்தை கடைப்பிடிங்க, அது நல்லது. தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்காவது உங்களால் சில பிரச்சனைகள் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குங்க. இந்த நாள் பயப்பட வேண்டாம், தெய்வ வழிபாடு பண்ணுங்க, இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார்ன்றதை நம்புங்க, உறுதியாக செயல்படுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் ஒண்டர்ஃபுல் டே. சிம்மராசிக்காரர்களுக்கு விரும்பின விஷயங்களை உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆக்டிவேட்டாக செயல்படுவீங்க. பிடித்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும், நினச்ச மாதிரியான நல்ல காரியங்களை நடத்தி முடிப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம், உற்சாகம் இருக்கும். உங்களுக்கு என்ன வேலைகள்லாம் செஞ்சால் ரொம்ப சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு தெரியுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய படிப்பிலையும் நல்ல கவனம் இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், நல்ல முடிவை எடுப்பீங்க. பேரண்ட்டோட டிசிஷனும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. மற்றவங்க கிட்டேயும் பேசுவீங்க. ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துங்க. எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய அகாடமிக் இயரில் இப்போ +2 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், படிப்பில் என்னென்னலாம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த விதத்திலும் தயக்கமுங்கிறதே இருக்காது சிம்மராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. சாதகமான பலன்தான் கிடைக்கும். சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான முதலீடுகளை மேற்கொள்வீங்க. படிப்பிலையும் சரி, கெட்டிக்காரத்தனத்திலையும் உங்களுக்கு தான் முதலிடம். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்கள், விளையாட்டு வீராங்கனைகள், வீரர்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் இது. உங்களை பற்றி சரிவர புரிஞ்சுக்கிட்டு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி அன்பர்கள். பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர்களிலிருந்து வரவங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகளை செய்வீங்க. வேலையில் நல்ல மாற்றங்கள், டெவலப்மெண்ட் இருக்கும். இதுக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுதுங்க. மேற்கல்வி தொடரக்கூடியவங்க வெளிநாடு போகிறதுக்குண்டான சில முயற்சிகள், பேப்பர் சப்மிஷன் மற்றும் அதற்குண்டான சில வேலைப்பாடுகள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். மகிழ்ச்சி பெருமளவு இருக்க போகுது சிம்மராசி என்பர்களுக்கு. ஹெல்த், வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருங்க. வரவேண்டிய பணம் உங்களை கைக்கு கிடைக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு வழிபடும். தெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. விநாயக பெருமானை இந்த சதுர்த்தி நாள்ல வழிபடுங்க. அப்போ உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் உடையுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டா மேனி நொடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தது போல உங்களுடைய வேலைகளை வச்சுக்கணும். பொறுமை, நிதானத்தோடு இருக்கணும். நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அதிகமாக உழைக்கணும். உழைப்பு என்றால் வியர்வை சிந்தும்படியாக உழைக்க வேண்டும். அதுதான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமானது. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தீபங்கள் ஏற்றி, துளசி மாலை சாற்றி, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. இது இந்த நாளுக்கான பரிகாரம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிர் புதன் பகவானுக்கு உண்டான தானியங்க. அந்த தானியத்தை வாங்கி சுண்டல் செய்து பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம். அல்லது பாசி பருப்புனால கொழுக்கட்டை செய்து விநாயக பெருமானுக்கு படைக்கலாம். இந்த மாதிரி நீங்க வழிபாடு முறைகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஏகோபித்தமாக கிடைக்க போகுது. இந்த நாள் உண்மையிலே ரொம்ப நல்ல நாள். லக்கி டேவாகவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான டேவாவே இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்தோஷமா இருப்பீங்க, குதூகலமாக இருப்பீங்க. செயல்கள்ல நல்ல வேகம் இருக்குங்க. துரிதமாகவும் செயல்படுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பொருள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பணத்தை நீங்க போடுறதா இருந்தா அதிகமா சிந்திக்கணும், யோசிக்கணும், மற்றவங்களோட கலந்து ஆலோசிக்கணும். நிபுணர்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டு செய்யணும். மனசுல அப்படியே செய்யறேன், நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. எதை செய்தாலும் சரிவர செய்யற மாதிரி சூழ்நிலைகளை வகுத்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரங்க மாற்றங்கள் ஏற்படுங்க. வேலையில நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளால சந்தோஷமான செய்திகள் வரும். அனுகூலம் உண்டாக்கும். இந்த நாள் ரொம்ப பெஸ்ட் டேவா, லக்கி டேவா உங்களுக்கு அமைய போகுது. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு
எந்த ஒரு வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. புதன் பகவான் உங்களுடைய அதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணமும் செயலும் சுறுசுறுப்பா இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க என்ன வாக்கு கொடுக்குறீங்களோ அதை காப்பாத்துவீங்க. எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடியவங்க தான். இருந்தாலும் கொஞ்சம் இந்த நாள் அதிகமாக இருக்கும். வர வருமானத்தை சேவ் பண்றதுக்காக சில முயற்சிகள்ல நடக்கும். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்குவீங்க. டெபாசிட் பண்றது, சேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. நடக்காத காரியத்தை கூட வேறொரு வழிமுறையில போயிட்டு அந்த வேலையை நடத்தி காட்டுவீங்க. தந்திரமான குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க. யாருக்கும் அதிகமான வெளிப்படையாக இருக்க முடியாது. ரகசியத்தை காத்து அதை வேலையில முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க. யாருக்கிட்டையும் உங்க விஷயத்த பிரபல்யம் பண்ண மாட்டீங்க. நிதானமாக இருந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு, ஆதரவு அதிகரிக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாராட்டு மழை கிடைக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு. உத்தியோகம் சம்பந்தமான நிலைகள்ல எல்லாருமே அனுசரிச்சு போவாங்க. வேலையில ஒரு புதிய விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்களுக்கு தோணாத ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வருங்க. இதனால உங்களுடைய பாஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணுமோ அனைத்து உதவிகளையும் எல்லோருக்கும் செய்வீங்க. பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. உடல் நலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருப்பீங்க. எடுத்த வேலைகளை சீக்கிரமா முடிக்கணுங்கிற வேகம் இருக்கும். பேசக்கூடிய விஷயங்கள்ல தெளிவு இருக்குங்க. குழப்பமே இருக்காது. மாணவ மாணவிகள், கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி, படிப்புல ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும். நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமா நடக்கிறது நல்லது. வெளியிட உணவுகளை தவிர்த்திடுங்க. வீட்டுல பெற்றோர்கள் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. அதுதான் உங்களுடைய மூளை வளர்ச்சிக்கும் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தமான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. தேர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, நிறைய மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாதுங்க. உழைப்புக்கு தகுந்தபடி உயர்வு ஏற்படும். வியாபாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது மற்றவங்க சொல்லி தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. யாராவது உங்களை சூழ்ச்சியா செஞ்சாங்க அப்படின்னா அந்த சூழ்ச்சிகள் பலிக்காது. அதை முறியடிக்கக்கூடிய அமைப்பு போக்கோடு தான் இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குங்க. நம்புங்க. இறைவன் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார். இறைவனுடைய வழிகாட்டுதல் படிதான் நீங்க நடக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பெருமாள் வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரி பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தும் வெல்த்தும் ரெண்டுமே நல்லா இருக்கும். கோமாதாவினுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. வீட்டுல செடி வளர்க்கக்கூடியவங்க செடி வளர்க்கலாம். அது எந்தெந்த செடி வளர்த்தா நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வீட்டை பராமரிக்கிறது, சுத்தப்படுத்துறது, உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர்றது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டுல தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்ல பலன் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்க. ஸ்ரீமன் நாராயணருடைய 1000 நாமங்கள், 1000 நாமங்கள் கொண்டதுதான் சகஸ்ரநாமம். தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் கேட்பது நல்லது. எதிர்பாராத சில திடீர் யோகங்கள்லாம் வரப்போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு உழைப்பை அதிகப்படுத்துவீங்க. உழைப்புக்கு தகுந்தபடி முன்னேற்றம் கிடைக்கும். பிசினஸ் விஷயமா வெளியேற போறவங்களுக்கு டிராவல் டைம் நல்லா இருக்கும். உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டரா கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிஷன் மற்றும் கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறங்க. நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு ஒற்றுமை என்பது அதிகமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவீங்க. பர்சனலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் லக்கி டேவா இருக்க போகுது. எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்த போறீங்க. பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் பெஸ்ட் டேன்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய பண பலத்தை அதிகப்படுத்துறதுல அதிக ஆர்வம் இருக்கும். வருமானத்தை உயர்த்தி கொண்டு வரணுங்கிறதுல எண்ணங்கள் மிகுதியாகும். எப்பொழுதுமே பணம் சம்பாதிக்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கும். தேவைகள் நாளுக்கு அதிகமாக
அதற்கான வருமானத்தை பெருக்கிக்கிறதுல உங்களுக்கான ஒரு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், தெரியாத வேலைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், மற்றவங்களுக்கு முன்னோடி மாதிரி செயல்பட போறீங்க துலாம் ராசி அன்பர்களே. மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு பெரிய அளவுல இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கும், எல்லாரையும் அனுசரித்து போவீங்க, சமூகத்துல நல்ல பேர் கிடைக்குங்க. ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்களாகத்தான் நீங்க பெரும்பாலும் இருக்கணும். உங்களுடைய நேர்மைக்கும் நியாயத்திற்கும் கிடைக்கக்கூடிய பரிசு, பலம் பொருந்தியவர்களாக நீங்க இருக்கிறதுனால வியாபாரத்துல இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய ராசியினுடைய சின்னமே தராசு. ஆக தராசை வைத்திருப்பவர்கள் வியாபாரிகள். அதிலும் நேர்மை, நியாயத்தை, நாணயத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப சிறப்பா இருக்கும், ஸ்பெஷலா இருக்குன்னு கூட சொல்லலாங்க. புதியவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். அறிமுகம், ஒரு சில நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. முக்கியமான பிரமுகர்கள், பிரபலங்களோடு உங்களுக்கான ஒரு அறிமுகம் திருப்தியை தரும். உறவுகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும், ஆதாயம் உண்டாக்கலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் பல நன்மைகள் பிறக்க போகுது. உடல் நலம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க. ஹெல்த், வெல்த் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நினைவு திறன், ஆற்றல், ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோடு மட்டுமல்ல, வக்கீலுக்காக படிக்கணும், வழக்கு சம்பந்தமான துறைகள்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்குங்க. பிஏபிஎல் படிக்க விரும்புறவங்களுக்கு உண்டான துறைகளை நீங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். சனீஸ்வர பகவான் உங்களுடைய நட்பாக இருக்கக்கூடியதுனால அவரை தினந்தோறும் நீங்கள் வழிபடுறது விசேஷம். காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் வைக்கணும், அதிலும் எள் கலந்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் விசேஷமா இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. வண்டி வாங்குறது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களும் வாங்குவீங்க. உங்களுடைய துணைவருக்கு தேவையானது சில சர்ப்ரைஸா கொடுப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். எந்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசுவீங்க. வெளிப்படைத்தன்மை இருக்கு, மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. முகம் முன்பின் தெரியாதவங்க கிட்ட கூட வெளிப்படையா பேசுவீங்க. எல்லோரையுமே ஃப்ரெண்ட்ஸ் போல அரவணைக்கக்கூடிய பாவகம் உங்களிடம் இருக்கும். சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல, சபை தொடர்பான விஷயங்கள்ல நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. வேலையில எதிர்பார்க்காதபடி சில அலைச்சல் வரலாங்க. வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். டிராவல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரம் மன கஷ்டம் இருக்குமானால் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் நிச்சயமாக உண்டு. அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் கிடைக்கும். எதுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்குங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்ன்ற ஆசை கைகூடி வரும். சொந்தமா இடம் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கைகூடி வரும். உடன் பிறந்தவங்களோட உங்களுக்கு நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ஃபேவரா நடந்துக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க ஏதாவது தெரியாம பேசினா கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு மற்றவங்க கிட்ட வெளிப்படுங்க. இந்த நாள் உண்மையிலேயே துலாம் ராசிக்காரங்களுக்கு பிளானட் பொசிஷன் படியும் சரி, ஒரு நல்ல பெஸ்ட் டேவா, லக்கி டேவா இருக்க போகுது. உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப திருப்தியா நடக்குங்க. கவலையே இல்லாம காலையில நல்ல வழிபாடு பண்ணி பிள்ளையார கும்பிடுங்க. வீட்டுல காரிய சித்தி மாலை கேளுங்க. இன்னொரு முறை கூட சொல்றேன், காரிய சித்தி மாலை அப்படிங்கிற பாட்டை நீங்க யூடியூப்ல கேட்கலாம். புத்தகம் இருக்கிறவங்க படிங்க, பிள்ளையார வணங்கிட்டு வேலையை தொடங்குங்க. அவர் தான் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்த போறாருங்க. லாபஸ்தானத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்திலேயோ வருமானத்துல ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தா கூட சரி பண்ணக்கூடியவர் விநாயக பெருமான் தாங்க. உத்தியோகத்திலும் நல்ல உயர்வு இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புரிதல் இருக்கும். வருமானம் தங்கு தடையில்லாம இருக்கிறதுக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, அதுதாங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மத்தவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். கேம்ஸ் விளையாடுறது, பிளே கிரவுண்டுக்கு போறது, ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்மெண்ட் ஆகுது, இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா எதை தொட்டாலும் அது உங்களுக்கு லாபம் தாங்க. வருமானம் கிடைக்கும், உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கும். உழைப்பு அதிகப்படுத்துவீங்க. மற்றவங்களை ரொம்ப எதிர்பார்க்காம உங்களுக்கான வேலைகளை செய்யும் பொழுது நிறைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குங்க, அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள் இனம் புரியாத ஒரு குழப்பமா தான் இருக்கும். ஆக செய்தாலும் ஏதாவது ஒரு பலனும் வரும், கவலைப்படாதீங்க. இந்த நாள் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. விருச்சக ராசி அன்பர்களுக்கு
வீட்டுல முக்கியமான நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகளை நடக்க போகுதுங்க. அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வரவேண்டிய பணம் எந்த விதமான தடை தாமதம் இல்லாம கிடைக்கும். வீட்டுல விசேஷமாச்சே, பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படாதீங்க. சந்தேகமே வேணாங்க. உங்களுடைய தேவை கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தினால நடக்கும். முருகப்பெருமான் உங்கள் பக்கத்துலதான் இருக்கிறார், நம்புங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இந்த நாள் உங்களுக்கு தொடங்க போகுது. காலை நேரத்திலேயே சுப செய்திகள் வரும். பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். வெளியே வேலைக்கு போறவங்க டிராவல் டைம்ல ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த நாள் நமக்கு பெஸ்டா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களிடம் வெளிப்பட போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க, கைக்கு பணம் கிடைக்குதா சந்தோஷமாவீங்க. அந்த பட்ட கஷ்டங்கள்லாம் மனசுல தெரியவே தெரியாது, உடல் அளவுலயும் தெரியாது. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. எறும்பு எப்படி சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய ஓட்டமும் இருக்கும். மனசுல எந்த விதமான கவலையோ கஷ்டங்களோ எதுவுமே தோணாது. தினமும் குளிக்கிற தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு, சிறிது அபிஷேகம் பண்ண விபூதி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வாசன திரவியங்கள், அதாவது திரவிய பொடின்னு இருக்கோங்க, நாட்டு மருந்து கடையில சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த திரவிய பொடி வாங்கி நீங்க குளிக்கும் பொழுது அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து குளிங்க. இப்படி தினந்தோறும் நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். உங்களை நாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதா வரும். இதை ஒரு பரிகாரமா எடுத்துக்கோங்க. பரிகாரம்னா காசு செலவு பண்ணி தான் பரிகாரம் இல்லைங்க. செலவில்லாம உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, காதார கேக்குறீங்க இல்லையா, இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்கள்னால உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வரும். யாருன்னே தெரியாது அவங்க கிட்ட எதையுமே பேசாதீங்க. வெளிப்படையா இருக்கிற, மனசுல இருக்கிறத பேசுற, ரகசியமே என்கிட்ட இல்ல, ஒளிமறைவு இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்க ரகசியத்தை காக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. அந்த காரியம் நடக்கும் பிறகுதான் நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்னும் அமைதியாயிருங்க. உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது ரகசியத்தை வெளிப்படுத்துறதுனால மட்டும்தான். விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமே படிப்புல ஒரு விவேகத்தன்மையாக இருக்கணும். நைட் டைம் வெளியே எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது. வீட்டுல பேரண்ட் சொல்றதுக்கு ஒபே பண்ணுங்க. உங்களுடைய படிப்பு நல்ல பெரிய அளவுல வரணும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீட்டுல பேரண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எப்பவுமே தினந்தோறும் நீங்க எக்ஸாமுக்கு போனா கூட சரி, லீவ்ல இருந்தா கூட சரி, பெற்றோர்களுக்கு பிடிச்ச குழந்தைகளாக நீங்க நடந்துக்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சில நடவடிக்கை உங்களுக்கு நவகிரக தோஷத்தை ஏற்படுத்தாது. கிரகங்களே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே அடுத்தடுத்து நல்லதா தாங்க நடக்கும். அவங்க கிட்ட எக்ஸாம் போற அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பொழுதுமே மனம் விட்டு பேசுங்க, வெளிப்படையாக இருங்க. பெற்றோர்களுக்கு பிடிச்ச குழந்தைகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கு. இதை நம்புங்க. விநாயகப் பெருமான் வழிபடுறதுக்கு உகந்த நாள் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுதுங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க விலகி போயிடுவாங்க. உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க விலகி போயிடுவாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், வெல்விஷர் மட்டும்தான் உங்களுடனே டிராவல் பண்ணுவாங்கங்க. நீங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் நெடுந்தூரமா உங்களோட டிராவல் பண்றாங்களோ அவங்க உங்களுக்கு பிடித்தவங்களாக, உங்களுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிக்காதவங்க தாங்க பாதியிலேயே விட்டுட்டு போயிருவாங்க. அதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. வியாபாரம், தொழில முன்னேற்றங்கள், உத்தியோகங்கள்ல எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். பாராட்டு மழை பொழிய போகுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அலுவலக வேலைகள், ஆபீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு காட்டுவீங்க. பொறுப்பை ஏத்துக்கிட்டு மிக சிறப்பா முடிக்க போறீங்க. நல்ல பெயர் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய ஆதரவு, சப்போர்ட் கிடைக்க போகுது. யாரெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரியவங்க சொல்றத கேளுங்க. அடம் பிடிவாதம் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்திடும். கேட்டு நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆக்டிவிட்டி ரொம்ப சிறப்பா, ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. இந்த நாள் பிளசன்ட் அண்ட் பிளெஸிங் டே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய எண்ணங்கள் வருங்க. நிறைய ஐடியாலஜி உருவாகும்.
இந்த நாள் எப்படி இருக்கணுங்கிறத காட்டிலும் ஃபியூச்சருக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கிறது, வெளிப்பாடு தன்மை நிறைய இருக்கும். ஏதாவது புதுசா பண்ணணும், புதுமையா பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் துடிப்புள்ளவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். உங்களுடைய எண்ணத்துக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சில விஷயம் நடக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும். உடன் பிறந்தவங்களால மிகப்பெரிய சப்போர்ட். இவங்கெல்லாம் தனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்து உதவ போறாங்க. உடன் பிறந்தவங்களால நிறைய பலனும் கிடைக்கும். நீங்க செய்யற பிசினஸ்லயுமே, செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லயுமே சரி, நிறைய ஆதரவு கிடைக்க போகுது. மாணவ மாணவிகள், படிக்கக்கூடியவங்க திடமா இருப்பீங்க. நல்ல டேலண்டா, பிரில்லியண்டா, ஐக்கியூ அதிகமாக இருக்கும். சிந்திக்கக்கூடிய சக்தி வலுப்படுங்க. எதை செய்தா, எதை படிச்சா உங்களுக்கு நல்ல மார்க் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள்லாம் முன்னின்னு நடத்த போறீங்க. வீட்டுல விசேஷங்க, கல்யாணம், காது குத்து, அது மட்டும் இல்ல குழந்தை பாகியத்திற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சதுர்த்தி நாள் அப்படிங்கறதுனால இறை வழிபாடுதான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. தனுசு ராசி அன்பர்கள் எதையும் நேர்மையாக்க சிந்திக்கக்கூடியவங்க. பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வரும். கடன் அடைக்கிறதுக்கு யார்கிட்டையும் மீண்டும் கடன் வாங்க மாட்டீங்க. வரவேண்டிய வருமானத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய கடனை சீக்கிரமா அடைச்சிட்டு அடகு வச்ச பொருளை எடுக்கணும். அதே மாதிரி பிறர் இடத்துல கொடுத்த பணம் கைக்கு வரத்துக்காக சில முயற்சிகள் நடக்கும். செய்யற பிசினஸ்ல ஒரு நியூ மெத்தட், டெக்னாலஜி நீங்க கண்டுபிடிப்பீங்க. மற்றவங்களை விட உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், வருமானம் கிடைக்கணும், பிசினஸ் நல்லா மூவ் ஆகணும், மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கணும், கஸ்டமருடைய திருப்திக்காக, சாட்டிஸ்பாக்சனுக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. நிறைய ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்க சேல்ஸுக்காக. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் விலை குறைப்பு, ஒரு டிடக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு தள்ளுபடி விலையில உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறதுக்கு பார்ப்பீங்க. தீரவே தீராம இருந்த கடன்ல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வியாபாரத்துல ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களோட வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல நல்ல பேர் கிடைக்கும், மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, புகழ் வந்து சேரும், கீர்த்தி பெருகுங்க. பெருமைக்குரிய நாள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களோட எல்லாருமே இணங்கி நடப்பாங்க. வெளி இடங்களையும் சரி. தம்பதிகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துக்காக அனுசரித்து போவீங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருளை வாங்குவீங்க. வரக்கூடிய புத்தாண்டை முன்னிட்டு வீட்டை அலங்கரிக்கிறதும், வண்டி மாத்துறது, இல்ல புதிய பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய துணைவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகம் உண்டுங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் கைகூடி வரப்போகுது. மாணவர்கள் படிப்புல ரொம்ப பிரில்லியண்டா, நல்ல ஆக்டிடியூட் இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு துறைகள் இருக்கிறவங்களுக்கு, வீரர் வீராங்கனைகளுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்குங்க. நீங்க எந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுல உங்களுக்கு கண்டிப்பாக வின்னருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா வேலைகளும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான். தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். தடை தாமதங்கள் இருக்காது. பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் தேவைப்படும். ஒரு காரியத்தை எடுத்து அதை நல்ல விதமா முடிக்கணுங்கிறதுல முழுமையான கவனம் செலுத்துவீங்க. ஆற்றல், உங்களுக்கான எனர்ஜி அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களை பத்தி உயர்வா நினைப்பாங்கங்க. அரசாங்க வேலைகள்ல ஆதரவு கிடைக்கும். அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு புகழ் சேருங்க. பெருமைக்குரிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, நைஸ் டே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களுக்கு திருமணமானவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து பேசுறது நல்லது. குடும்பத்துல வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வராதபடி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் சில நேரம் உங்கள் அறியாமை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படாமபடி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒருவருக்காக ஒருவர் வாக்குவாதங்கள், ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சிறிய பிரச்சனை பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்திடும். மகர ராசி அன்பர்கள் வருமானம் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான சூழ்நிலைகளுக்கு ஏற்படுத்திக்கிறதோ, கைக்கு பணம் வந்தாதான் உங்களால் ஒரு சில பொருளையே வாங்க முடியும். இந்த பொருள் வேணுமா வேண்டாமா, அவசியமானது தானா,
அல்லது தேவையற்றதா அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணுவீங்க. பணம் நெருக்கடி இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கிறது நல்லது. கடன் வாங்கி எந்த பொருளையும் வீட்டுக்காக வாங்காதீங்க. சில நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக கூட போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய சான்சஸை நல்ல விதமாக பயன்படுத்திக்க பாருங்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருளை வாங்க நினைப்பீங்க. ஆடை ஆவட்டம், நிறைய ஆபரணங்கள் வாங்கணும், இல்லை வீட்டில் விசேஷத்துக்காக சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பீங்க. உங்களுக்கு கோல்டு ரேட்டு படி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்குங்க. வியாபாரங்களில் உத்வேகம் ஏற்படும். பொறுமை, நிதானமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும். மிதமான ஒரு போக்கு வேண்டும். தனக்கு தெரியும் அப்படின்னு எல்லா காரியங்களையும் உடனடியாக செய்யாதீங்க. வியாபாரத்தில் யோசித்து தந்திரமாகத்தான் முடிவெடுக்கணும். மற்றவங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நீங்களும் அந்த இடத்த போய் செய்ய முடியாது. பொறாமை குணம் இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் விவாதிக்க வேண்டாம். மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பேச வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களையும் வெளிப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பெருமளவு வரக்கூடிய பாதிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். எந்த பாதிப்புமே வராது. மகர ராசி என்பர்கள் இயல்பாகவே பொறுமைசாலிகள், நல்ல குணம் படைச்சவங்க, தெய்வீக அனுகிரகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. இன்னைக்கு நியூவாக இருக்கக்கூடிய அல்லது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள் கையாளக்கூடிய விதங்களில் ரொம்ப பக்குவமாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையானது வாங்கணும்னு நினைப்பீங்க. அதை நல்ல ஐஎஸ்ஐ முத்திரையாக நல்ல உத்தரவாதம் இருக்கிற மாதிரி பொருளை வாங்கணும். விலை குறைவாக இருக்குன்னு வாங்கி அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் பாதிப்புகள் வரலாம், வீண் செலவுகள் வரலாம், விரயங்கள் வரலாம். ஆக மகர ராசி என்பவர்கள் வாங்கக்கூடிய பொருள் நல்ல உயர்ந்ததாக, தரமானதாக, நல்ல அரசாங்க முத்திரை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லையும் படித்து பார்த்து அதனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. உங்களை விட்டு விலகி போனவங்க மீண்டும் வந்து இணையலாங்க. உங்களுடைய உறவே வேணான்னு போயிருப்பாங்க. அவங்க தூரத்து உறவுகளாகட்டும், நெருங்கிய உறவுகளாகட்டும், நெருங்கிய நண்பர்களாகட்டும், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய நடவடிக்கையை தெரிஞ்சுட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து சேருவாங்க. இனிமேல் அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு தவறிப்போன சில பொறுப்புகள்லாம் திருப்பியும் கிடைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசர் கிடைப்பாங்க. நீங்கள் எதை செய்யணும், செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்தால் நல்லது இருக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எப்படி வரும், வேலை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வருமானத்தை பற்றின ஒரு அட்வைசர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு செய்கிறதுனால அதுவும் அனுகூலமாக நடக்குங்க. தெய்வ பக்தி அதிகரிக்குங்க. இறை வழிபாடு செய்வீங்க. இந்த நாள் ரொம்ப பெஸ்ட் டேவாகவும் உங்களுக்கு ஒரு ஆப்டான டேனே சொல்லலாம். வீட்லேயும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பெற்றோர்களால் அனுகூலம் ஏற்படும். உடன் பிறந்தவங்க கை கொடுப்பாங்க. எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு ஹாப்பினா ஒரு டேவாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தென்கிழக்கு அப்படிங்கிறது உங்கள் வீட்டினுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சமையல் பகுதி அப்படின்னாலே தென்கிழக்கு தாங்க. அங்கே தான் அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறதும், உங்களுடைய ஷிங்கில் பாத்திர பண்டங்கள்லாம் இல்லாமல் தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறது, அடிக்கடி தொடச்சி வைக்கிறதுனால அன்னபூர்ணியினுடைய வாசம் இருக்குங்க. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கியம் சித்தியார்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி தாயே என்று வழிபடுங்கள். என்றென்றும் அன்னம் குறையாம உங்களுக்கு வளர்ந்து கொண்டு அக்ஷய பாத்திரமாக இருக்குங்க. நட்சத்திர பலன் உத்திராடத்தில் பிறந்தவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் மெத்தாஜிக்காக இருக்காதீங்க. வந்தால் பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும். கவனம் தேவை. திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்வேகம் இருக்கும். பொறுமை, நிதானத்தோடு இருங்க. எல்லோருடைய அரவணைப்பும் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் நடக்கும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த நாள் மேன்மைகள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு செய்வது விசேஷம். உங்களுடைய பிரச்சனைகள் தீர, கர்ம வினைகள் அகல வேண்டுமானால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். முடிந்த வரையில் யதாசக்திக்கு ஏற்றாற்போல்
ஒருவருக்காவது ஆடை தானம், ஒருவருக்காவது அன்னதானம், ஒருவருக்காவது உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுப்பதாலும், கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். இருட்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசிக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி கதிர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சில பிரச்சனைகள் உங்களுக்குள் ஏற்படும். தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டு வேலைகளை கவனிப்பீர்கள். வருமான வாய்ப்பை உயர்த்துவதற்கான திட்டங்கள் கைகூடி வரும். மனக்கவலைகள் சற்று தனியும். சந்திர பகவானோடு அதே ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடுவது மிக விசேஷகரமானது. சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கியவர் விநாயக பெருமான். ஆக சூரிய பகவானும் கேத்து பகவானோடு இருப்பதால் சூரிய கணபதி வழிபாடு எப்பொழுதும் நீங்கள் செய்வதால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் மறையும். போட்டித் தேர்வுக்காக தயாராக கூடியவர்களுக்கு சாதகமான நல்ல நிலை இருக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். 7ஆம் இடத்தில் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக ஓரளவிற்கு சில நன்மைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. முயற்சிக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். திறமைகள் அதிகரிக்கும். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு நிலைகளினுடைய தன்மைகள் ஆராய்ச்சிகள் போல இருந்து கொண்டே இருக்கும். ஆழமாக சென்று சில விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். ஆராய்ச்சி துறை சார்ந்த நபர்களுக்கு கல்வித்துறையிலேயோ அல்லது கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்கள், மருத்துவ பணிகளில் இருப்பவர்கள் மற்றும் சர்ஜரி பொருட்களை விற்பனை செய்பவர்கள், இவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று நல்லதொரு உயர்வினை பெறுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். நீங்கள் யார் என்பதை வெளி உலகிற்கு எடுத்து காட்டுவீர்கள். மனதில் நிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முயற்சிகள் எட்டுவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் புதிய வகை விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபம் பெருகும். பிள்ளைகளுடைய சுப விசேஷங்களுக்குண்டான வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். கையில் வருமான புழக்கம் அதிகரிக்கும். மன அமைதி பெறுவீர்கள். இறை வழிபாடு, தெய்வ பக்தி உங்களுக்கு திருப்தியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும். செயல்படுத்தக்கூடிய வேலைகளில் ஒரு நாட்டங்கள் இருக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். திறமைகள் வெளிப்படும். சாதுரியமாக பேசுவீர்கள். தனக்கென்று ஒரு நல்ல இடத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். முன்னேறக்கூடிய நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விலகி போன வாய்ப்புகள் மீண்டும் வரும். வேலை வாய்ப்புகளில் நல்ல அடுத்த கட்ட நிலைக்கு எட்டுவீர்கள். தவறாமல் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய நட்சத்திராதிபதி புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் 5ஆம் வீட்டில் மனம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய ராசி பலன்களைப் போல தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். மீனராசி அன்பர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடுவீர்கள். இந்த நாள் மிக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருந்த சீர்கேடுகள் அனைத்தும் நீங்கி கைக்கு பணப்புழக்கம் ஏற்படும். மன சங்கடங்கள் விலகும் நாள். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் சாதனைகள் பதிக்கப் போகிறீர்கள். சாதனைகள் நிறைந்த நாளாகும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நாள். வியாபாரம் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் நிச்சயம் பெறக்கூடும். வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்துவீர்கள். உங்களுடைய நுட்ப அறிவு மற்றும் நுண்ணறிவை கொண்டு உங்களுடைய வியாபாரம் கவனிக்கக்கூடும். வாடிக்கையாளர்களை எப்படி கவர வேண்டும், அவர்களுக்குண்டான விஷயங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற சூக்ஷமங்களை முறையாக தெரிந்து கொண்டு உங்களுடைய மூளையின் சக்தியை அதிகரித்து வியாபாரத்தில் கவனித்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது.
தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் புதிய நுட்பமான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். தவறிப்போன வாய்ப்புகள் கொண்ட உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். அசௌகரியங்கள் என்பது காணப்படாது. எதிலும் மகிழ்ச்சியாக ஒரு சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் அமையும். பங்குதாரர்களை அனுசரித்து செல்வதிலும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதிலும் நீங்கள் மிக வல்லவர்களாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ண போக்கு இந்த நாள் மனதில் சாந்தம், திருப்தி, அமைதி, சந்தோஷத்தோடு இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் சில திடீர் புதிய வாய்ப்புகள் வரும். ஏதாவது ஒரு வகையில் தொழிலிலோ, உங்களுடைய வியாபாரத்திலோ, அலுவலக வேலைகளிலோ, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ, மற்ற நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே போல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களால் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். கைக்கு பணப்புழக்கம் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிக தீர்க்கமாக சிந்தித்து ஆழமாக செய்வதால் அதற்கேற்ற முழுமையான 100% பலன்களை மீனராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்தது போல ஒரு உணர்வுகள் ஏற்படும். நம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படும். வெளியிடங்களில் நல்ல பேர் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல் வாய்ப்புகள் அமையும். வேலையில் உயர்வு ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதில் நிம்மதி பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். விரும்பிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மனதில் தன்னிறைவு பெறுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். சாதனை புரியும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.